தினம் தினம் முருகனை வணங்கிட்டு இருக்கேன். தினமும் முருகா முருகான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். முருகனைத்தான் முழுமையாக நம்பியிருக்கேன். ஆனாலும் என் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையல. சிறப்பான பாதையிலே என் வாழ்க்கை போல ஏதோ கிடைச்சது தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி வந்து வருத்தத்தோடு தான் இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எழுதப்பட்டது விதிக்கப்பட்டது நடந்துட்டுருக்கு. அப்போது இதில் எதுவுமே மாற்றங்கள் கிடையாது. அப்படி ஒரு மாற்றம் வருதுன்னா, முருகனால் நமக்கு ஒரு மாற்றம் வருதுன்னா, அது நிச்சயமாக நல்ல மாற்றம் மட்டுமே இருக்கும். கெட்டதாக நமக்கு எதுவும் நடந்துடாது. ஏன்னா முருகான்னு கூப்பிடுற ஒரு உள்ளத்துக்கு கெட்டது வர்றதுக்கு எப்போவுமே வாய்ப்பு கிடையாது, சத்தியமே கிடையாது. முருகான்னு யார் நம்ம வணங்குறோமோ அவங்களுக்கு எல்லாமே நன்மை தான் இருக்கும். எந்த திசையில் எந்த கதவு திறந்தாலும் அது நன்மைக்காகத்தான், நம்மளுடைய வெளிச்சத்துக்காகத்தான் முருகர் திறப்பார். நம்ம நினச்சிட்டு இருப்போம் ரொம்ப கடுமையான வாழ்க்கை, இது எப்படி கடந்து போகிறோன்னு. கடக்க வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முருகர் நம்ம கைப்பிடிச்சி நடந்து போயிட்டுருக்கார். அவர் பாதையை ஒன்று வகுத்து தான் அந்த பாதையில் நடந்து போயிட்டுருக்கார். அவர் பாதம் பட்ட இடத்துல தான் இன்றைக்கி நம்மளும் நடந்து போயிட்டுருக்கோம். அதனால் அங்கே கல் இருக்குமோ முள் இருக்குமோ நம்ம யோசிக்க வேண்டாம். முருகர் தந்தை காலை வச்சு பதம் பார்த்துட்டு தான் நமக்கு வந்து நீ நடந்து வான்னு நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். முன்னாடி கல்லாக இருந்தாலும் முள்ளாக இருந்தாலும் அவர் கடந்து போயிடுறார் அந்த பாதையை. அப்போது நமக்கு வந்து ஒரு வெளிச்சமான பாதை தான் நிச்சயமாக தராரு. அந்த பாதையில் நம்ம போவோமே, யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துருவோம். முருகர் தந்தை இருக்கும்போது நம்ம தான் ஜெயிப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கடைப்பிடிக்கணும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, யாருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் எப்போவும் எந்த துரோகமும் அநியாயமும் நம்ம பண்ணக்கூடாது. தர்மத்தின் வழியில் நம்ம நடப்போமானால் நம்ம முன்னாடி நிச்சயமாக முருகர் இருப்பார். எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. முருகா முருகான்னு அனுதினமும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிச்சயமாக அதுக்கு பலன் முருகர் தந்தை கொடுப்பார். நிச்சயமாக வாழப்போகிறோம், பிரகாசமாக வாழப்போகிறோம், குறையில்லாமல் வாழப்போகிறோம். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இன்றைக்கி புன்னகையோடு தான் நம்ம இருப்போமே, சிரிச்ச முகத்தோட. அழுதா மட்டும் விதி மாறாது, முருகா என்று அழைத்தால் மட்டுமே விதி மாறும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.